நன்றி எழுதுறது மூலமா டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி மாதிரியான பிரச்சனைகளை சரி செய்ய முடியுமா அப்படின்னு என்கிட்ட ஒருத்தர் கேட்டாங்க. அதுக்கான பதிலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி மாதிரியான பிரச்சனைகளை சரி செய்ய முடியுமா அப்படின்னா ஆமாம், முடியும். ஆனால் இந்த நன்றி எழுதுறது இதில் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பெரும்பாலும் டிப்ரெஷன், ஆங்ஸைட்டியில் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களோட வாழ்க்கையை அவங்களே இழந்துட்டு தான் நினைப்பாங்க. அவங்க வாழ்க்கையை ஒரு இருள் சூழ்ந்து தான் அவங்க பார்ப்பாங்க. இந்த மாதிரியான நபர்கள் அதிகமான எதிர்மறை எண்ணங்களால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ ஒரு நபர் எதிர்மறையான எண்ணத்திலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா அவங்க நேர்மறையான எண்ணங்களை உள்ள அனுமதிக்கும் போது தான் எதிர்மறையான எண்ணத்திலிருந்து வெளியே வர முடியும். டிப்ரெஷன் அப்படிங்கிறது உருவாக பல காரணங்கள் இருந்தாலும் பெரும்பாலும் இப்போ தாங்கிட்ட என்ன இல்லை அப்படிங்கிறத பற்றின அதீத சிந்தனையினால தான் இந்த டிப்ரெஷன் அப்படிங்கிறது உருவாகுது. அதே மாதிரி ஆங்ஸைட்டி அப்படிங்கிறது உருவாக பல காரணங்கள் இருந்தாலும் பெரும்பாலும் எதிர்காலத்தை பற்றின அந்த பயத்தால் உருவாகக்கூடிய அதீத சிந்தனையினால தான் இந்த ஆங்ஸைட்டி அப்படிங்கிறது உருவாகுது. நன்றி எழுத ஆரம்பிக்கும் போது எதெல்லாம் மோசமாக நடக்க வாய்ப்பு இருக்குது, எதெல்லாம் தாங்கிட்ட இல்லை அப்படிங்கிற அந்த சிந்தனையிலிருந்து எதெல்லாம் சரியாக நடக்க வாய்ப்பு இருக்குது, எதெல்லாம் சரியாக நடந்துக்கிட்டு இருக்கு, இப்போ தாங்கிட்ட என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற அந்த பாசிட்டிவான விஷயங்களை திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதாவது எதிர்மறையான பக்கத்திலிருந்து நேர்மறையான பக்கத்தை நோக்கி நகர ஆரம்பிப்பாங்க. இப்படி நெகட்டிவான பக்கத்திலிருந்து நம்ம பாசிட்டிவான பக்கத்துக்கு மாறுறது அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றதுக்கான முதல் படி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம நன்றி எழுத ஆரம்பிக்கும் போது நம்மளோட பிரெயினில் டோபமின், செரோட்டோனின் மாதிரியான ஹாப்பி ஹார்மோன்ஸ் சுரக்க ஆரம்பிக்கும். இது நம்மளை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஹாப்பியாக வச்சிருக்க உதவும். இந்த கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் மூலமாக ஒரு நபர் ஒரே நாளில் அவங்களுடைய டிப்ரெஷன், ஆங்ஸைட்டிலேருந்து வெளியே வந்துட முடியாது. ஆனால் இதை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்க வாழ்க்கையில் எப்படி நம்பிக்கையை உருவாக்குறது, எப்படி தங்களோட வாழ்க்கையில நம்பிக்கையை அதிகரிக்கிறது அப்படிங்கிறத அவங்க கத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. டிப்ரெஷன், ஆங்ஸைட்டியில் இருக்கக்கூடிய நபர்கிட்ட போயிட்டு இந்த யூனிவர்ஸை நம்புங்க, அது உங்களோட வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னம்னா அவங்க நம்ப மாட்டாங்க. இருந்தாலும் அவங்க கிட்ட நம்ம பேசி புரிய வச்சு இதை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள ப்ராக்டிஸ் பண்ண வச்சோம் அப்படின்னம்னா அவங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல மாற்றங்களை நோக்கி நகர ஆரம்பிக்கும். நன்றி எழுதுறதை பற்றி ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிற பேரில் அந்த பிளேலிஸ்ட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து ஈர்ப்பு விதி பற்றி கற்றுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் SS பாலா. நன்றி.